சார் இப்போ எல்லா ஏஜென்சிஸுமே வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் பற்றி நிறைய சொல்கிறாங்க எம்பிபிஎஸ் அப்ராடில் படிக்கிறது பற்றி. பட் அதுவே நெகட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? கண்டிப்பாக பாசிட்டிவ்ஸ் இருக்குதுன்னா நெகட்டிவ்ஸும் இருக்க தான் செய்யும். நிறைய பேர் அது நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் நெகட்டிவ்ஸ் பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே அட்மிஷன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவ்ஸ் தான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். நீங்கள் வெளியில் போகும்போது, வெளியில் ஃபாரின்ல போய் படிக்கும்போது என்ன சேலஞ்சஸ் ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் என்ன கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், ஸ்டூடெண்ட் எப்படி அவங்க மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத முன்னாடியே நான் சொல்லிடுவேன். இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 12th வரைக்கும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு செட்டப்பில் இருந்திருப்பாங்க. லைக் ஈவன் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி அவங்கள பார்த்துருப்பாங்க. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுடைய செல்ஃப் எல்லாம் அவங்களே தான் பார்த்துக்கணும். நம்ம என்ன கைடன்ஸ் கொடுத்தாலும், என்ன நம்ம எல்லா ப்ரிப்பரேஷன் எல்லாம் கொடுத்தாலும் அவங்க பார்த்துக்கணும். அதுக்கு மென்டலி அவங்க ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, நம்ம டாக்டர், நம்ம இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வந்துட்டோம், இதுக்கப்புறம் முதல்ல நம்மளை பார்த்துக்கணும். அப்போ தான் அடுத்த பேஷண்ட்டையோ மற்ற பீப்புள்ஸையும் அவங்க கேர் பண்ண முடியும். ஸோ அந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு வரணும். அதை நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த மென்டாலிட்டிக்கு வரல அப்படின்னும் போது ஒரு ஹோம் சீக் ஆகி அங்கே அந்த அட்மாஸ்பியர் அவங்களுக்கு ஒத்துக்காமல் திருப்பி வர்ற பீப்புள்ஸ்லாம் நாங்கள் நிறைய மற்ற கண்ட்ரீஸில் பார்த்துருக்கோம். வந்துட்டு ஒரு 1 year கழிச்சு அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு, ஆஹா நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மென்டலி அவங்க ப்ரிப்பேர் ஆகணும். மென்டலி ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். Annamalayar Educational Trust. For more information, contact us now.